இன்று தீபாவளியை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து பல்வேறு இடங்களில் நமது செய்தியாளர்கள் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். பிரசாத், கபாலீஸ்வரர் கோவில் தற்போது பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? வரலாறு என்ற புத்தகத்தின் நினைவு பக்கங்களே நாம் கொண்டாடும் விழாக்கள். ஒட்டுமொத்த இந்திய மக்களின் தற்போதைய முகவரி தீபாவளி பண்டிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் ஆரவாரத்துடன் அதிகாலையிலேயே எழுந்து தங்களுடைய வீடுகளில் புத்தாடை உடுத்தி தீப ஒளியாம் தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகை மாதம் அகல் விளக்குகள் வைத்து கொண்டாடக்கூடிய நாட்கள் கார்த்திகை நாட்கள். அதை தவிர்த்து தீபாவளி அன்று இன்று காலை அதிகாலையிலேயே மக்கள் கோயில்களுக்கு சென்று வீடுகளிலிருந்து கோயில்களுக்கு சென்று தங்களுடைய விருப்பமான கடவுள்களை தரிசித்து வருகிறார்கள். குத்துவிளக்கு ஏற்றி அந்த ஒளியின் வெளிச்சத்தில் புத்தாடை உடுத்தி தங்களுக்கு விருப்பமான கடவுளை தேடிச் சென்று எனும் தலைவனின் வீற்றிருக்கும் இடமான கோயிலுக்கு வந்து அவர்கள் தங்களுக்கு விருப்பமான கடவுளை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பும் பொதுநலத்துடனும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த வருடம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண நிறைய நிம்மதியாக இருக்குது. எங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் டெய்லி வர ஆள், அதனால் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவர் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த நன்றியை வந்து இந்த தீபாவளிக்கு இன்னும் முக்கியமாக நான் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எல்லா வருஷமுமே தீபாவளி கொண்டாடுறீங்க. அதிகாலையில் எழுந்து இந்த சாமி தரிசனம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த இந்துக்கள் கொடுக்குறீங்க. எதற்காக இந்த முக்கியத்துவம்? ஒன்று. ரெண்டாவது வந்து தீபாவளிக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற உங்களோட டே பிளான் பற்றி சொல்லுங்கள். அதாவது காலையில் வந்து சுவாமியை பார்க்குறது வந்து என்ன காலம்? வந்து தேவகாலம். காலையில் தேவகாலத்தில் வந்து சுவாமியை பார்க்குறது அவ்வளோ விசேஷம். அதனால் காலையில் நாங்கள் எப்போவுமே வருவோம். மற்ற நாளில் ஈவினிங் வந்து ஷாயரட்சிக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் வருவோம். இன்றைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, மனசில் எந்த ஒரு கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் வந்து கடவுளை நினச்சிட்டு நரகாசுரன் வந்து துன்பத்தெல்லாம் வந்து கடவுள் ஒழிச்சாரோ நம்மளோட வினைகளுடைய இதுவெல்லாம் வந்து கடவுளை ஒழிக்கிறார். அதுக்காக தான் அந்த தீபாவளி வந்து அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஒரு அரக்கன் இறந்ததை கொண்டாடுறதுக்கு காரணம் வினைகளை அழிக்கிறதுக்காக. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நரகாசுரனை அழித்ததற்கான காரணங்களையும் அதன் மூலிமா இந்த தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கபாலீஸ்வரி கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியோட காட்சி. இந்த கோயிலில் வரக்கூடிய மக்கள் நந்தியே, நந்தியம்பெருமானே, நந்தீஸ்வரரே என்று பல்வேறு பெயர்கள் வைத்து இந்த நந்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை தாண்டி இந்த கபாலீஸ்வரி கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இருக்குது. அதாவது தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தாடை உடுத்தி தங்களுக்கு விருப்பமான கடவுளை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரி கோயிலில் அதிகமான அளவில் மக்கள் கூட்டம் இப்போ குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. நரகாசுரனை கொண்டது மட்டும்தான் வந்து இந்த தீபாவளிக்கான காரணங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் இப்போது வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய கட்டுரைகள் போடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தீபாவளிக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே முன்தோன்றிய மூத்த குடின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் குடி ஒவ்வொரு நரகாசுரன் கொண்டதுங்கிறது இந்த ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தாண்டி தமிழ் கடவுளான முருகன் தேவ சேனாதிபதியாக பொறுப்பேற்றதும், அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் தோன்றுனதுக்கான காரணம் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 14 சித்தர்கள் இந்த மண்ணுலகுக்கு வந்து இறங்கியதும் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை மனமுடைய பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவதற்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்ததும் இந்த திருநாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆகம விதிப்படி காலையிலேயே பள்ளியறை திறந்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அர்ச்சனைகளும் மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோயில்கள்லையுமே இங்கே மட்டும் கபாலீஸ்வரி கோயிலில் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பழமையான கோயில்களாக இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோயிலாகட்டும், பார்த்தசாரதி கோயிலாகட்டும், வடபழனி முருகன் கோயிலாகட்டும், அனைத்து கோயில்கள்லையுமே சிறப்பான அர்ச்சனையும் ஆராதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து தீபாவளிக்கு மக்கள் புத்தாடை உடுத்திட்டு
பட்டாசு வெடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தங்களுக்கு விருப்பமான வீடுகளில் பக்கத்து அண்டை வீடுகளில் போய் அவங்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவங்களுக்கும் பட்டாசு கொடுத்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக ஆடி பாடுறத இந்த தீபாவளி நாளுக்கு வெகு விமரிசையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.